ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்க்கான ரிவிஷன் நோட்ஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து இன்றைக்கான டாப்பிக்கு நிதி கொள்கை, ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இதுக்கான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிடிஎஃப், ரிவிஷன் நோட்ஸ்க்கான பிடிஎஃப் ஒவ்வொரு பேஜ் இருக்கும். இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நோட் மேக் பண்ணிக்கோங்க. இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் எக்ஸாமுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிதி கொள்கையை பொறுத்தளவுக்கும் யார் இதை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அரசாங்கம். பணவியல் கொள்கை யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க, அது ரிசர்வ் வங்கி. இதுதான் டிஃப்ரென்ஸ், பார்த்துக்கோங்க. மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை யார் மேனேஜ் பண்ணுறா, ஆர்பிஐ இல்லை ரிசர்வ் வங்கி. இதே நிதி கொள்கை ஃபிஸ்கல் பாலிசி யார் மேனேஜ் பண்ணுறான்னா கவர்மெண்ட்டு. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு, ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. பெரும் உலக மந்தநிலை மற்றும் கீன்ஸின் புதிய பொருளாதார வளர்ச்சியால் நிதி கொள்கை வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கோம். நிதி கொள்கைங்கிறது வந்து உற்பத்தி சார்ந்து வேலைவாய்ப்பு, சேமிப்பு, முதலீடு இவற்றை கையாளக்கூடிய வரவு செலவு திட்ட மதிப்பாகும். 2 பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்தர் ஸ்மித்திஸ் அவர் சொல்லியிருப்பார், நிதி கொள்கை எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தக்க விளைவை ஏற்படுத்தவும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய கொள்கை. மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டடாக தான் இருக்கும். எப்படிலாம் ரெவென்யூ எடுக்கணும், அதே மாதிரி அதை ரெவென்யூ எப்படி செலவு பண்ணணும், இதை பேலன்ஸ் பண்ணி வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறமா முதலீடு, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நிதி கருவிகள், என்னென்ன நிதி கருவிகள் இருக்குன்னா 3: வரி விதிப்பு, பொது செலவு, பொதுக்கடன். இதுவும் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. 4வது ஆப்ஷனாக இதில் இல்லாத ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இவற்றுள் எவை வந்து நிதி கருவிகள் இல்லை, அதாவது நிதி கொள்கையின் நிதி கருவிகள் அல்லாததுன்னு சொல்லி கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. வரி விதிக்கிறது, பொது செலவு, பொதுக்கடன். விரிவாக்க சுருக்கப்பட்ட நிதி கொள்கை, இதே மாதிரி தான் நம்ம அங்கேயும் பார்த்துருப்போம். மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கையிலையும் விரிவாக்கப்பட்ட சுருக்கன்னு பார்த்துருப்போம். இங்கே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, விரிவாக்க நிதி கொள்கைங்கிறது அரசு செலவினங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த பட்ஜெட்டில் வந்து அதிக காசு செலவு பண்ணும், வரியை வந்து குறைச்சிரும். அந்த மாதிரி இருந்தால் அது விரிவாக்கம். இதே சுருக்கப்பட்டதில் என்ன பண்ணோன்னா, அரசாங்கம் செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு வரியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படின்னா எப்படி இந்த மாதிரி கொஷின் கேட்கலான்னா, விரிவாக்க நிதி கொள்கையின் தன்மை என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ, அரசு செலவு அதிகரிக்கும், வரி வந்து குறையும். அப்படின்னா ரெண்டுமே கரெக்டு தான். இதே மாற்றி கொடுத்துருந்தா அது தப்பு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா, மந்த நிலையை போராட தான் வந்து விரிவாக்க நிதி கொள்கை வந்து கையாளப்படுது. இப்போது ஒரு பொருளாதார மந்த நிலையாக இருக்குது, வேலைவாய்ப்பின்மையெல்லாம் இருக்குன்னா அந்த டைமில் விரிவாக்க நிதி கொள்கையை கவர்மெண்ட் செயல்படுத்தும். இதே வந்து நல்ல பொருளாதாரம் நல்லா இருக்குது, இதே பணவீக்கம் அதிகமாக இருக்குது, அதிகமான ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா சுருக்கப்பட்ட நிதி கொள்கையை வந்து கையாளும். ஸோ இதுதான் கொடுத்துருப்பேன். மந்த நிலையை எதிர்த்து போராட விரிவாக்க நிதி கொள்கை, பணவீக்கத்தை எதிர்த்து போராட சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. நிதி கொள்கையோட நோக்கங்கள், இதையும் பணவியல் கொள்கையோட நோக்கங்களையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் காமனாக இருக்கோ அதையும் பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் கூட எழுதி வச்சுக்கோங்க. இது நிதி கொள்கையோட நோக்கங்கள் என்ன? முழு வேலைவாய்ப்பு, விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமமான பகிர்வு, நாணய மாற்று வீத சமநிலை, மூலதனத்தை உருவாக்குறது, சம வட்டார வளர்ச்சி. வரி விதிப்பு அதிகப்படுத்தினால் என்ன ஆகுனா, தனிப்பட்ட வருமானம் குறையும், அதனால் தேவை குறையும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். மந்த நிலையை கட்டுப்படுத்த இது ஆல்ரெடி கொடுத்தது தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் அந்த செலவினங்களை அதிகரித்து வரி விதிப்பை குறைக்கணும். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி பை கவர்மெண்ட், மானிட்டரி பாலிசி பை ஆர்பிஐ. இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணியே படிச்சுக்கோங்க. ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசியும். ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது வந்து பட்ஜெட் மேனிப்புலேஷன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக எம்ப்ளாய்மெண்ட்டு, சேவிங்ஸு, கன்சம்ஷன் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது. ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் 3: டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்த்து.
எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, கான்ட்ராக்ஷனரி. ஸோ எக்ஸ்பான்ஷனரி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, டிப்ரெஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பான்ஷனரி கொண்டு வருவாங்க. எக்ஸ்பான்ஷனரி கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னா, கவர்மெண்ட்டு அதோட ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும். பட்ஜெட் அலோகேஷன் நிறைய பண்ணி நிறைய ஸ்கீம்ஸு, அப்புறமா ஒவ்வொரு துறைகளுக்கும் அலாட் பண்ணுறதுலாம் அதிகமாக இருக்கும். டேக்ஸை குறைச்சிரும். ஸோ இதன் மூலிமா டிப்ரெஷனை வந்து கம்மி பண்ணலாம். இதே கான்ட்ராக்ஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ஃப்ளேஷன் டைமில் வரும். இன்ஃப்ளேஷன் இருக்குது, நிறைய விலைவாசி அதிகமாக இருக்குன்னா அந்த டைமில் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணிடும். அப்ஜெக்டிவ்ஸ், மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவும் இதோட அப்ஜெக்டிவும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் காமனுங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் க்ரோத், ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, கேபிட்டல் ஃபார்மேஷன், ரீஜனல் பேலன்ஸ். இது 7 தான் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இது ஆல்ரெடி சொன்னதை தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. டிப்ரெஷனுங்கும் போது கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு டேக்ஸை ரெடியூஸ் பண்ணணும். டேக்ஸை ரிடியூஸ் பண்ணுற மூலிமா டிஸ்போசபிள் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அக்ரவேட் டிமாண்டும். டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா டிஸ்போசபிள் இன்கம் வந்துட்டு குறைஞ்சிரும். நம்மளுக்கு செலவழிக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கிற காசு கம்மியாயிரும். அதனால் அக்ரிவேட் டிமாண்டும் கம்மியாயிரும். ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது வந்து பட்ஜெட்ரி மேனிப்புலேஷன், அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட், சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.